வணக்கம், உங்கள் மீனவன். இந்த கல் முட்டையிடுமா? நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த கல் வந்துக்கிட்டு முட்டையிடும். இது கல்லுன்னு சொல்கிறத விட சங்கு. நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி கல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? டங்கு 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 டங்குன்னு இருக்கும். இது ஒரு உயிரினம். இது வந்து பெருசாக வளரும். இது வந்து முட்டை தான் இடும். பார்த்தீங்கன்னா நம்ம பறவைகள், நம்ம ஒரு சில இந்த பள்ளி இந்த மாதிரி இதுகள்லாம் மீன்கள்லாம் முட்டையிடும். பள்ளி, பாம்புகள் இந்த மாதிரி. ஆனால் சங்கு முட்டையிடுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல? ஆமாம், உங்களுக்கு நான் சங்கு முட்டையை காமிக்கிறேன். சங்கு வந்து முட்டையில் பிறக்கும், சாகவும் செய்யும். சங்கு சாகுமானா உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த சங்கெலாம் செத்துருச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் முட்டையை காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் சங்கு முட்டை. உங்களுக்கு சங்கு முட்டைன்னு சொல்லி என்னடா லப்பர் மாதிரி என்னத்தையோ ஃப்ரிங்கு மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்க, இந்த இது மாதிரி ஏதோ ஆட்டு இது தொண்டாங்குழி மாதிரி இருக்குதுடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுதான் சங்குடைய முட்டை. இது வந்துக்கிட்டு இந்த சங்கு போட்டது கிடையாது, பெரிய சங்காக இருக்கும். இது வந்து குட்டி சங்கு உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த சங்கில் முட்டை இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ முட்டைக்குள்ள சங்கு இருக்கும். முடிஞ்சால் உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்காரு. அப்படியே அந்த ஒவ்வொரு அறையிலையும் இருக்குது சங்கில் முட்டை. இதாக இருக்காரு. அப்படியே உங்களுக்கு முட்டையை சங்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க சங்கு, தெரியுதால? பார்த்தீங்களா? இப்போ இந்த 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 இருக்குல்ல, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி பார்க்குறா, இப்படி ஒவ்வொரு அறையிலையுமே சங்கு இருக்கும் நிறையா. 1 2 இந்த இருக்கு. இந்த உள்ள 1/2 கிலோ இதுக்குள்ள இருக்குது. இது உள்ளவே சங்கு தான். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குள்ளேயுமே ஒரு 10 சங்காக இருக்குது. அப்படியே இந்த பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கையிலாம் இந்த இருக்கு பாரு, உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? சும்மா உங்களுக்கு ராண்டமாக இதை பிச்சு காமிக்கிறேன். அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இந்த பாருங்க, 1 2. இப்போ வந்து உண்மையிலேயே சங்கு ரொம்ப பிஞ்சாக இருக்குது. பிஞ்சாக இருக்குன்னா உங்களுக்கு சும்மா கையால் நசிக்கிடலாம். பிஞ்சு சங்கு அப்படியே ஒரு செல்லி மாதிரி அப்படி பிஞ்சாக இருக்குது சங்கு. ஆனால் இது வந்து அப்படியே முத்திக்கிட்டே வரும் சங்கு. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கடலில் போட்டுருவோம். இந்த இருக்குது பாருங்கள். அடுத்து சங்கு வந்துக்கிட்டு செத்துருச்சுன்னா, உயிரோடு இருக்க சங்கு இப்படி இருக்கும், பளபளன்னு இருக்கும். சங்கு வந்து என்னாலும் பளபளன்னு இருக்கும். உயிரோடு இருக்க சங்கு இந்த இருக்கும், பளபளன்னு இருக்கா உயிரோடு இருக்க சங்கு. ஆனால் செத்த சங்கு வந்து மனிதனுக்கு எப்படி செத்து போனால் உடல் அழுகுமோ, பூச்சி வந்து அரித்து உடம்பு வந்து அப்படியே வெறும் கூடாயிருமோ, அந்த மாதிரி சங்கையும் பூச்சி அரிச்சிடும் செத்து போயிட்டுனா. இந்த இருக்குது பாருங்கள், அப்படியே மாவாயிட்டு இதுவும் செத்துட்டு இது செத்துட்டு. இப்போ பாருங்களேன், இதை அடித்தா உடையும். உடஞ்சிட்டு வரீங்களா? உள்ள வெறும் மாவு மாதிரி தான் இருக்கும், அடித்தா உடையும். ஆனால் இந்த இருக்குது பாருங்கள், இந்த சங்கை என்ன வேணாலும் உடையாது. இந்த பாருங்க, இந்த சங்கு தான் சுக்கு சுக்கு ஆகும்போது இந்த சங்கு உடையாது.